இங்கே கொடுக்கப்பட்டுள்ள உரையின் சுருக்கமான மொழிபெயர்ப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஜனமேஜயன் என்ற மன்னன் மந்திரிகளிடம் தன் தந்தையின் சொர்க்கப் பிராப்தியைப் பற்றி விளக்கமாகச் சொல்லும்படி கேட்டான். மந்திரிகள் பரீட்சித்தின் மரணம் குறித்து நடந்ததை விளக்கினர். ஜனமேஜயன் தன் தந்தை எப்படி வாழ்ந்தார், எப்படி இறந்தார் என்பதை அறிய விரும்பினான். மந்திரிகள் அவனுடைய தந்தை தர்மவான் என்றும் மக்களை காப்பவர் என்றும் சாதுர்வர்ணியத்தை நிலைநிறுத்தியவர் என்றும் கூறினர். அவர் பூமியை காத்து எல்லோரிடமும் சமமாக இருந்தார். பிராமணர்கள், ஷத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அவரால் மகிழ்ச்சியாக இருந்தனர். விதவைகள், அனாதைகள், ஏழைகள் ஆகியோரை அவர் ஆதரித்தார். அவர் உண்மையை பேசுபவராகவும் உறுதியான வீரராகவும் இருந்தார். அவர் வில்வித்தையில் சிறந்தவர், கோவிந்தனுக்கு பிரியமானவர், எல்லோராலும் விரும்பப்பட்டவர். கௌரவர்கள் அழிந்தபோது உத்திரையின் வயிற்றில் அவர் பிறந்தார். அவர் ராஜ தர்மம் அறிந்தவர், எல்லா குணங்களும் நிறைந்தவர், புலனடக்கம் உள்ளவர், அறிவாளி, பெரியவர்களை மதிப்பவர். அவர் நீதிமானாகவும் தர்மம் அறிந்தவராகவும் இருந்தார். 60 வருடங்கள் மக்களை ஆட்சி செய்தார். ஒரு பாம்பினால் அவர் இறந்தார். நீயும் தர்மத்துடன் இந்த ராஜ்யத்தை 1000 வருடங்கள் ஆள வேண்டும் என்று மந்திரிகள் கூறினர். ஜனமேஜயன் தன் குலத்தில் இப்படிப்பட்ட தர்மவான்கள் இருந்ததில்லை என்றும் தன் தந்தை எப்படி இறந்தார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புவதாகவும் கூறினான். மந்திரிகள் அவன் தந்தைக்கு வேட்டையாடுவதில் விருப்பம் இருந்தது என்றும் ஒருமுறை காட்டில் மான் வேட்டையாடப் போய் அதை துரத்திச் சென்றதாகவும் கூறினர். களைத்து போன அவர் ஒரு முனிவரை பார்த்தார். முனிவர் மௌனமாக இருந்ததால் கோபமடைந்த அரசன் இறந்த பாம்பை வில்லின் நுனியில் எடுத்து முனிவரின் தோளில் போட்டான். முனிவர் எதுவும் சொல்லாமல் அதை தாங்கிக் கொண்டார்.